நடத்திக்கிறது கூட அவங்களுக்கு அவங்களே தான் நடத்திப்பாங்க. அதனால இது உண்மையான பாராட்டு விழாவா இருக்காது. அவங்க ஆட்சியில அவங்களுக்கு அவங்களே பாராட்டு விழா நடத்திக்கிறாங்க. ஆனா வெளியில சொல்ல போனா உண்மையிலே பாதிக்கப்பட்ட நீங்க கிரவுண்ட் லெவல்ல மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்ற ஒரே கருத்து கஞ்சா பழக்கம், போதைப் பொருள் இது எல்லாமே பயன்பாடு அதிகமா இருக்குது. ஈஸியா கிடைக்குது. எளிதில் கிடைக்கிறதுனால இதை யூஸ் பண்ண சின்ன வயசு பசங்க முதற்கொண்டு குற்ற செயல்கள்ல ஈடுபடுறாங்க. அதனால இவங்க முதல்ல இவங்கள பாராட்டு விழா நடத்துறதை நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல எப்பவோ ஈடுபட்டிருக்கணும். இப்ப ஆட்சியே முடிய போகுது. இந்த ஆட்சி வேண்டான்ற மனநிலைக்கு மக்கள் எப்பவோ வந்துச்சு. ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடிய போற நாள் வரைக்கும் என்னென்ன குற்றங்கள் நடக்கணுமோ எல்லாமே நடந்துருச்சு. எல்லா தரப்பு மக்களுக்குமே நடந்துட்டு இருக்குது. ஊழல் அதிகமாயிடுச்சு. சொத்து வரி, வீட்டு வரி எல்லாமே அதிகப்படுத்திட்டாங்க. விலைவாசி முதற்கொண்டு உயர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. எங்க போய் நிற்கும்னே அது தெரியல. அதனால மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா இனி வரும் காலங்கள்ல இந்த ஆட்சியை தூக்கி எரிஞ்சிட்டு நான் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சரியான ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். குற்ற செயல் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அவங்க இதெல்லாம் பற்றி பேசாம மணிப்பூரில் என்ன நடக்குது தெரியுமா, உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்குது தெரியுமா, அங்க ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும், நான் மெழுகுவத்தி ஏத்திட்டு போய் நான் நீதி கேட்கிறேன்னு சொல்றவங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு குற்ற செயல்கள் நடக்குது. யாருன்னா இந்த திறனற்ற திமுக ஆட்சியில திமுக எம்பியா இருக்கிற கனிமொழி அக்கா அவர்கள் தான்.